தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வர்ணமோ மனசுல. எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? I know. I know, I know, I know. என்ன ஐநோ? I know, I know, I know. பைத்தியம் மாதிரி சிரிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. பைத்தியம் மாதிரி சிரிச்சுனுக்கிறேன்னா வாட் இஸ் திஸ் கன்றாரு? எவ்வளவு ஒரு ரொமான்டிக்கா சிரிச்சுனுக்கிறேன். பொசுக்குன்னு பைத்தியம்ட்டாங்க. என்னதான் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலனாலும் அந்த புருஷனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே துவக்கட்டியில் ஜம்ப் பண்ணி அவனை காப்பாத்தி பதறிடுவாங்கல்ல. யார் சொன்னா? யாரு சொல்லணும்? கார்பெண்டரா சொல்லுவான்? நானே தான் சொல்றேன். அதான் பார்த்தோம்ல. அப்படியே எனக்கு ஒண்ணு நீங்க பதறிட்டீங்களே. நான் எதுக்கு பதறணும்? இட் இஸ் எ போய். நீங்க பதறி போய் என்ன லவக்கனை கேட்ச் பண்ணி காப்பாத்துன பார்த்தோம்ல. என் மேல எவ்வளவு அன்பு. எனக்கு ஒரு சின்ன அடி கூட படக்கூடாதுக்கு அப்படியே சினிமா படத்துல வர ஹீரோ மாதிரி டைவ் அடிச்சு வந்து என்ன புடிச்சு காப்பாத்தி கலக்கிட்டீங்க வேதாஜி. ஐ லைக் இட் வெரி மச். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தெரியுது. உங்க மனசோட ஓரத்துல நான் சின்னதா ஒரு குட்ஸ போட்டு உக்காந்துக்கிறேன். இதுக்குதான் இப்ப லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியா? பதறவும் இல்ல ஒண்ணும் இல்ல. என் கண்ணு முன்னாடி யாருக்கு என்ன ஆனாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். உன்னை காப்பாத்தினதும் அப்படிதான். மத்தபடி அன்பு அக்கறை இதெல்லாம் கிடையாது. மனித அபிமானம். புரியுதா? I know, I know, I know, I know. அது மனித அபிமானம் இல்லன்றது I know. உங்க கண்ணை பார்த்தாலே I know, you know. அப்புறம் எதுக்கு வேதாஜி மனசுக்குள்ள இவ்வளவு அன்புகளை வச்சுட்டு why are you telling lies unnecessarily? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? லேதண்டி. அடிபற்ற போதே போனா போதுன்னு காப்பாத்துனா அதுல வந்து ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்க. இப்படியாச்சும் விழுந்து தொலையிட்டோன்னு விட்டுக்கணும். காப்பாத்துனது ஏன் தப்புதான். நீங்க அப்படிலாம் என்ன விட்டுட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே. நீ இப்படியே தனியா நின்னு வளரிக்கிட்டே இரு. உனக்கு போய் காரணம் சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? வேதாஜி, நான் கீழே விழும்போது நீங்க என்ன பிடிச்சதுக்கான காரணம் நீங்க சொன்ன மாதிரி மணி தாபி மானமா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க கீழே விழும்போது நான் உங்களை பிடிச்சதுக்கான காரணம் மணி தாபி மான கிடையாது. அதுக்கான காரணம் என்னது சொல்லுங்க. செப்பண்டி பரமோலே போலோஜி. வெயில் வேற சுட்டெரிக்குது. இன்னும் நம்ம ஆளையே காணுமே. சரி, ஒரு டைம் சொன்னா உடனே வரவேணா. பேசாம நம்மளே ஒரு போனை போட்டுருவோம். ஹலோ ஹலோ மஞ்சு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ வித்தின் 30 minutes. யா வந்துட்டு இருக்கேன் பஞ்சு. இதே தான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதான் சீக்கிரம் கிளம்ப முடியல. ஹஸ்பண்ட் கூப்பிட்டதும் கிளம்பி வர்றதை விட்டுவிட்டு அதை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு? என்னது? அவசரமா கிளம்பி வராம பொறுமையா நின்னு நிதானமா வான்னு சொன்னேன். நீ சொன்ன இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன், வெயிட் பண்ணு, வந்துடுறேன். சரி வா வா. கொஞ்சம் பேசிட வேணா, உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மலை சாரல் வீசுதடி. நான் இன்னா நடந்த கண்ணே ஓ முகமே கேக்குதடி. எங்க முகம் கேக்குது? இந்தா வரேன் அந்த வரேன்னுகிட்டு இருக்கா. இன்னும் ஆளை காணும். சாப்பிட்ட சாப்பாடு வேற தூக்கத்தை போடுது லைட்டா.
தூங்குவோம். ஏய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனா பாரு. அவன் தானே. ஏய் வாங்கடா. ஏய் எந்தடா? என்ன நீங்க எல்லாம் உட்கார போறீங்களா? நீ தானே பஞ்சாயத்து. ஆமா, நான் தான் பஞ்சாயத்து. உங்ககிட்ட கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கு. அப்படியா? சொல்லுங்க. எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் பக்காவா பண்ணி கொடுத்துரும் அந்த பஞ்சாயத்து. இங்க பாருங்க, காதலா கல்யாணமா, கோக்குறதா பிரிக்கிறதா, மாமனார் மருமக சண்டையா இல்ல மாமியார் மருமக சண்டையா, எதுவா இருந்தாலும் ஸ்மால் பேக்கேஜ்ல அளவா பண்ணி கொடுத்துறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதர், இந்த பஞ்சாயத்துக்கு கையிலேயே கேஷா கொடுத்துறணும். நான் கார்டெல்லாம் அக்செப்ட் பண்றதே கிடையாது. ஆ? அப்ப மொத்தமா கையிலேயே இங்கேயே கொடுத்துறோம். அப்படியா? இருங்க இருங்க, எவன் கண்ணிலையும் படாம லேட்டஸ்ட் கரன்சியா இந்த துண்டுலயே போட்டு அப்படியே கும்மிருங்க. யோ, யோ, நிறுத்துங்கயா. யார் பெத்த புள்ளையோ இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? மனுஷனையா நீங்க? ஒருத்தரை போய் இத்தனை பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஈவ இருக்கவே இல்லையா? யோ, தள்ளியா. யோ, போயா. யோ, அடிக்காதன்னு சொல்றேன்ல. ஒருத்தரை போய் இத்தனை பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. வாமன, நான் தான் பஞ்சு. பஞ்சு, நீயா? நீ எதுக்கு இவங்க கிட்ட வந்து இப்படி எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க? வேண்டுதலே. ஆனா போ மஞ்சு, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியலையே. யோ, எதுக்கு இவரை அடிச்சிட்டு இருக்கீங்க? அத கேட்க நீ யாரு? ஆ, நான் அவரை கட்டிக்க போற பொண்ணு. இவனையா? ஏன் இவருக்கு என்ன? இவனுக்கு என்னவா? டேய் மாப்ள சொல்றா. ஏண்டா என்ன இவன் தானடா அடிச்சா? அப்புறம் எதுக்குடா இவன் அழுதுகிட்டு இருக்கா? டேய் மாப்ள அழுவாம சொல்றா. இந்த ஆள் பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ வசியம் மையம் வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கூட அனுப்பிச்சு வச்சிட்டான். நானே கதின்னு கிடந்தாமா. என்ன மையோ தெரியல. இவன் கொடுத்த அந்த மையால என் குடும்பமே நிக்கிறேன். கீழே போட்டு அடிச்சுங்க. இப்ப மறுபடியும் கீழே வர்ற. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொலையா அவன் லவ் பண்ற பொண்ணு தான்டா சொன்னா. இந்த துண்டு மேல சத்தியமா அவன் பொண்டாட்டின்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்லடா. என்ன பஞ்சு இதெல்லாம்? உனக்கு தெரியாது மஞ்சு. சத்தியமா நான் அவங்க கல்யாணம் ஆகாத ஜோடின்னு தான் நினைச்சேன். என் காதலி என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்கன்னு அந்த பயமுள்ளதான் கேட்டுச்சு. அதனாலதான் அந்த மைய நான் அந்த பயமுள்கிட்ட கொடுத்தேன். ஆனா அது இப்படியாவும் நான் நினைக்கவே இல்லை மஞ்சு. இங்க பாரு மஞ்சு, எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குல்ல மஞ்சு. யூ நோ. பண்றதே பண்ணிட்டு உனக்கு இங்கிலீஷ் வேற. அண்ணா, அவரு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. எனக்காக அவரை மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு, இந்த புள்ள முகத்துக்காக விட்டுட்டு போறோம். ஏய் வாங்கடா போலாம். ஏய் இன்னொரு தடவை ஏரியா பக்கம் வந்துடாத, பிரிச்சு மேஞ்சிருவோம். போடா போடா, நான்லாம் அந்த ஏரியா பக்கம் வந்ததே இல்லடா. அம்மா, ஐயோ. என்னடா அது மை அது இதுன்னு? ஆமா மஞ்சி, இது கொல்லிமலை சித்தர்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அதிசய மை. இது கண்மை டப்பாவை காட்டிட்டு அதிசயம் ஐயா. சு, இங்க பாரு, வேற எதுலயாவது வச்சா சந்தேகம் வரும்னு தான் இந்த டப்பால நான் வச்சிருக்கேன். புரியலையா? வசியம் பண்ணக்கூடிய மை இது. இத ஒருத்தவங்க மேல தடவுனா அவங்க நம்ம மேல பைத்தியம் ஆயிருவாங்க. நிஜமா தான். ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட இந்த மைய தடவுனா போதும், பட்டுன்னு ரொமான்ஸ் ஆகி ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்பேற்பட்ட அதிசய மை இது மஞ்சு. பஞ்சு, இது உண்மையிலேயே அப்படிப்பட்ட மையா? என்ன மஞ்சு இப்படி கேட்டுட்ட? இது சாதாரண மையே இல்ல. இதை எடுத்து ஒருத்தவங்க மேல தடவுனா. ஏய், உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அத சொல்லு. வேணும்னா உன் மேல வச்சு கட்டுட்டுமா? ஏய், கொன்னுடுவோம் உன்னை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒர்க் அவுட் ஆகும் மஞ்சு. அப்புறம் ஏன் நாம இத நாகராஜ்க்கும் வேதாவுக்கும் கொடுக்க கூடாது? அட ஆமா இல்ல, எனக்கு இது தோணாம போச்சே. உனக்கு இதெல்லாம் தோணுமா? சரி விடு, நீ நாகராஜ பார்த்து பேசி அவர்கிட்ட இத கொடு. பாவம் இல்ல, அவங்களும் ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையோட இருக்காங்க. அதுக்கு என்ன மஞ்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ண போறா?
நாளைக்கே என் மாப்பிளைய போய் பார்க்கறேன். இந்த வசியமையா அவன்கிட்ட கொடுக்குறேன். டன். டன். ஹலோ ஹலோ, என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஐயா உங்ககிட்ட அவசரமா பேசுறோம்னு சொன்னான். டே நான் இப்ப கஸ்டமர்ஸோட பிஸியா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்டான்னு சொன்னேன். 2-3 தூரம் திரும்ப ஐயா ரொம்ப முக்கியமான ஐயா பேசுறோம் ஐயான்னு சொன்னான். கஸ்டமர்ஸோட பிஸியா இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன் வெயின்னு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்ல பேசணும் தான் வீட்டுக்கு லேண்ட்லைன் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஃபோன் ஒயர் கட் ஆனதுனால தான் வீரையா அண்ணா மாமாக்கு ஃபோன் பண்ணலையோ? என்ன நடந்திருக்கும்? கல்பனா, கல்பனா, இங்க வாயேன். இங்க வான்னு சொல்றேன்ல. இரு. என்ன, எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா கல்பனாவை கூப்பிடுறா? என்னாச்சு வேதவள்ளி? இங்க பாரு, போன் இருக்கு. இதுக்கு என்ன? சரியா பாரு, வெறும் போன் மட்டும்தான் இருக்கு. வயர் எங்க? ஆமால, வயர் எங்க? கல்பனா, நேத்துக்கு மாமா ஒரு விஷயம் சொன்னாரு, மறந்து போச்சா? வீரையா அண்ணன் மாமாக்கு போன் பண்ணி பேசணும்னு சொன்னதும் இப்ப வேலையா இருக்க வீரையா அப்படின்னு மாமா சொல்லிருக்காரு. அவரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசலன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னாரு. புரியலையா? யாரோ திட்டம் போட்டுதான் இதை பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற வேதவள்ளி? ஆமா கல்பனா, மாமா கிட்ட வீரையா அண்ணன் பேசக்கூடாதுன்னு யாரோ பிளான் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிருக்காங்க. வேதவள்ளி சிஐடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்றது? வீரையா அண்ணன் மாமா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அத சொல்ல விடக்கூடாதுன்னு யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஒரு போன் வயர் இல்லாம போனதுக்கு என்னென்னமோ சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி தப்பால எதுவும் இருக்காது வேதவள்ளி. இல்ல கல்பனா, கொஞ்ச நாளாவே வீரையான யார்கிட்டயாவது பேசியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்திருக்காரு. அவ்வளோ ஏன் உன்கிட்ட கூட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரா இல்லையா? நட்ராஜ் கூட அப்படித்தானே சொன்னா. கல்பனா, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட போகுது. ஐயோ, என்னது இது? போலீஸ் வந்ததுன்றாலே. இதுக்கு மேல பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுப்பா. அக்கா, என்னக்கா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல அனிதா, போன்ல வயர் இல்லாம வெறும் போன் மட்டும்தான் இருக்கு. அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எலி ஏதாச்சும் கட் பண்ணி விட்டுருக்கோம், இல்ல எங்கேயாவது இருக்கும்க்கா. இது ஒரு விஷயம்னு 2 பேரும் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. இல்லக்கா, இத ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கீங்களே, அதான் சொன்னேன். இது பாரு அனிதா, நீ காமெடி பண்ற அளவுக்கு இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஐயோ அக்கா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். இல்ல அனிதா, லைன் கட் ஆனது யாரோ திட்டம் போட்டு பண்ணதா வேதவள்ளி சந்தேகப்படுறா. என்னக்கா இது குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? ஏதோ தெரியாதனமா கட் ஆயிருக்கு. இதுக்கு போய் சந்தேகப்படுறீங்க? நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. சரி, இத நான் சந்தேகப்பட்டா குழந்தைத்தனமா தான் இருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்கக்கா? கேஸ் வெடிச்சு வீரையா அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க? அவங்க தப்பா பேசுவாங்கிறதுக்காக உண்மையை மறைக்கலான்னு சொல்றியா நீ?
எந்த உண்மையை நான் மறைக்கணும்னு சொன்னேன்? நீங்க சந்தேகப்படுறதெல்லாம் உண்மையாயிடாது. தேவையில்லாம சந்தேகப்பட்டு அசிங்கப்பட வேணாம் தான் சொல்றேன். இதுல எந்த அசிங்கமும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் அடிபட்டு படுக்கையில கிடக்குறாரு. அதுக்கு காரணமே இந்த போன் கால் தான்னு நாங்க நினைக்கிறோம். வீரையா அண்ணன் மாமா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஒண்ணும் ஆகாம காப்பாத்திருக்கலாம்ல. ஆமா, போலீஸ் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னக்கா பிரச்சனை? இந்த விஷயமா போலீஸ் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது நம்ம மாமாவுக்கு தான் அசிங்கம். அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல அப்படி யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போறாங்க? அது போலீஸ் முடிவு பண்ணட்டும். எனக்கு நல்லா தெரியுது, நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து மாமாவுக்கு அசிங்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அனிதா, தேவையில்லாம பேசாத. இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி பேசினா தேவையில்லாம பேசுறேனா? என்னமோ பண்ணுங்க. அனிதா, அனிதா. வேதவழி, இதனால நமக்குள்ள தேவையில்லாம சங்கடம் தான் வருது. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. என்ன கல்பனா சொல்ற? அப்போ இந்த வீட்ல எது நடந்தாலும் கண்டுக்காம அப்படியே விட்டுலாமா? ஐயோ, அதுக்கு சொல்லல. இந்த வீட்டுக்கு போலீஸ் வர்றது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் தானே. இதை நீ யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணு. இல்ல கல்பனா, நான் சொல்றேன்ல, அவசரப்படாத. அனிதா ஏன் இவ்ளோ கோவப்படுறா? போலீஸ் வந்தா இவளுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ தப்பா இருக்கு. ஏங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க. என்னது? உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கன்னு சொன்னேன். எதுக்கு? நாம 2 பேரும் எங்க வீட்டுக்கு போறோம். ஏன், என்னாச்சு? இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவமா இருக்க? என்ன பிரச்சனை? இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? ஏய், என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல. நான் இங்க இருக்கிறது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல. அனிதா, என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தியானா என்ன அர்த்தம்? இன்னும் என்னங்க நடக்கணும்? ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணிங்க 2 பேருக்குமே என்னை கண்டாலே பிடிக்கல. டேய், என்ன சொல்ற? அவங்களுக்கு எதுக்கு உன்னை பிடிக்காம போகணும்? டேய், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் நீ அவங்கள திரும்ப திரும்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க? நல்லவங்க? கல்யாணத்தன்னைக்கு அவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் திட்டம் போட்டு தாலியை மறந்து வச்சுட்டு வந்தாங்க. யாராச்சும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? டேய், அவங்க யதார்த்தமா மறந்து வச்சுட்டு வந்தாங்க. அத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பெருசா எடுத்து தான் பேசுறேன். அவங்க பண்றதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதுல்ல. நான் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். டேய், எங்க அண்ணிங்களா அந்த மாதிரி ஆள் கிடையாது அனிதா. அப்போ நான் போய் சொல்றேனா? கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். உங்க அம்மா படத்துக்கு பூஜை பண்ணாங்க. ஆனா நான் கும்பிடும்போது போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கேட்டா இயல்பா நடந்துச்சுன்னு சொல்வீங்க, அதானே? வேற என்ன? அது யதார்த்தமா தானே விழுந்துச்சு. ஆணி சரியில்லாம போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அனிதா, நீ ஏன் யதார்த்தமா நடந்த விஷயத்தை இவ்ளோ சீரியஸா திங்க் பண்ணி டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. அதுவும் கல்யாண தண்ணிக்கு நடந்த விஷயத்துக்கு இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த பார், எங்க அண்ணிங்க மேல நீ இவ்ளோ கோவம் வரா மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு. இது பாருங்க நட்ராஜ், நான் எதையுமே சொல்ல விரும்பல. நான் சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறது கிடையாது. பேசாம என் கூட கிளம்புங்க. அனிதா, அவங்கள உனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதை வச்சு சொல்றேன், நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க தப்பானவங்கள கிடையாதுமா. அப்படியா? சரி, அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்றத இப்ப நான் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இருங்க. இது என்னன்னு தெரியுதா? பாருங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு எடுத்த புடவை. இதுல ஓட்ட போட்டு பாழாக்குனது உங்க அண்ணிங்க தான். எதை வச்சு அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொல்ற? எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் சொல்றேன். ஏன் புடவையா நானே இதுக்கு ஓட்டு போடணும்? இந்த வீட்ல அவங்கள தவிர வேற யாரும் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அனிதா, வேதவல்லி அண்ணியும் சரி, கல்பனா அண்ணியும் சரி, அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்போ நான் போய் சொல்றேனா?
வேணும்னு திட்டம் போட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து போகணும், அவங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவங்க திட்டம். அவ்வளோ ஏன் வேறையா அண்ணனுக்கு அப்படி ஆனதுக்கும் நான் வந்த நேரம் தான் காரணம்னு கதை கட்டி விடுவாங்க. நீங்களே பாருங்க. அனிதா, அவங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லம்மா. நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு அவங்க மேல உள்ள கோவத்துல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன். என்ன பேச போறீங்க? என்ன பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே அந்த மாதிரியா? நீங்க இப்ப வரீங்களா இல்ல நான் மட்டும் தனியா போட்டுமா? அப்போ நீ எனக்காக போராடினது, என் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னது, என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னது எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு போய் நீயே பொய்ன்னு நிரூபிக்க போற, அப்படிதானே? சொல்லு. ஆஹா, நட்ராஜ் நாம அவன் மேல வச்சிருக்க அன்பெல்லாம் உண்மை நம்புறான் போல இருக்கே. அனிதா, கொஞ்சம் அடக்கி வாசிது. இங்க பார், அவங்கள பத்தி எனக்கு தெரியும், நான் சொல்லிருக்கேன்ல. நீ நினைக்கிற அர்த்தத்துலலாம் அவங்க எதையுமே பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்போ அவங்கள பத்தி தப்பா சொல்லணும்னு எனக்கு என்ன ஆசையா? நான் அப்படி சொன்னேனா? சரி, அவங்க தப்பே பண்ணிருக்கட்டும். அவங்கள கூட்டிட்டு வந்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், ஓகேவா? இது பாருங்க நட்ராஜ், அவங்க என்ன பத்தி நிறைய கதை கட்ட பிளான் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது, சரியா? நான் ஏன் அனிதா அதெல்லாம் நம்ப போறேன்? உன் மேல யாரு என்ன கதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஓகேவா? நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன், போதுமா? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. புடவைய ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னது கூட நம்ப மாட்டேங்கிறானே. அண்ணுங்கன்னு அவளுங்களதான் நம்புறான்.